friends, welcome to Hands and Crafts. இந்த வீடியோல ஒரு குட்டி ஸ்டார் crochet பண்ண போறோம். இதுக்கு தேவையான things ஏதாச்சும் ஒரு கலர் yarn, ஒரு crochet hook, அப்புறம் நம்ம free ends தைக்கிறதுக்கு ஒரு stitching needle, ஒரு scissors. இதுல யூஸ் பண்ற ஸ்டிச்சஸ் உடைய டுட்டோரியல் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மேஜிக் சர்க்கிள் போட்டு 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோக்கு நம்ம 14 half double crochet stitch நம்ம போட போறோம். இது எல்லாத்தையும் இந்த மேஜிக் சர்க்கிள் குள்ளர தான் நம்ம போட போறோம். 14 half double crochet போடணும். One, 2, 3, 13, 14. இதில் 14 half double crochet stitch போட்டுட்டு மேஜிக் சர்க்கிளோடைய த்ரெட்டை நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள் கொஞ்சம் சின்னதாகும். ஜாயின் பண்ணுறதுக்கு செகண்ட் செயின்குள்ளே நம்ம நீடில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு கொஞ்சம் த்ரெட்டை நீங்கள் மேலே இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இந்த சென்டர் சர்க்கிளை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இந்த நூலை இழுத்தீங்கன்னா உங்கள் சென்டர் சர்க்கிள் டைட் ஆகிக்கும். கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாரோடைய ஃபர்ஸ்ட் எட்ஜ் நம்ம போட போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 செயின் போட்டுக்கணும். 2, 3, 4, 5. இந்த 5 செயின் ஸ்டிச்சஸ்குள்ளே தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம போட போகிறோம். நீடில் கீழே இருக்கிற இந்த இமீடியட் செயினை ஸ்கிப் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற செயினுக்குள்ளே ஒரு சிங்கிள் crochet போடணும். இப்போ நம்ம சிங்கிள் crochet போட்ட ஸ்டிச் கீழே இருக்கிற ஸ்டிச்சில் வந்து half double crochet போட போகிறோம். அதுக்கு கீழே உள்ள செயினில் வந்து நம்ம டபுள் crochet போட போகிறோம். அதுக்கு கீழே ஒரே ஒரு செயின் இருக்கும். அதில் வந்து நம்ம ட்ரிபிள் crochet போட போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். இதை வந்து இந்த சர்க்கிள் மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த வி மாதிரி இருக்கிறதுக்குள்ளார நீடில் விடாமல் இந்த செயினுக்கு உள்ளர விட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். செயினோட வீக்குள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் செயினுக்கு அடியில் விட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அப்படி போட்டால் தான் நம்மளுடைய ஸ்டார் மேலே இந்த மாதிரி ஒரு பென்டகன் ஷேப் வரும். நம்ம அந்த வீக்குள்ளே போட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ஸ்டாரோட சென்டரில் வந்துடும். நம்மளுக்கு இந்த மாதிரி பென்டகன் ஷேப் வேணும் அப்படின்னா அந்த வீக்குள்ளே போட்டு ஜாயின் பண்ணாமல் செயினுக்கு அடியில் விட்டு ஜாயின் பண்ணணும். இல்லை எனக்கு சர்க்கிள் மாதிரி வந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த வீக்குள்ளரையே விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் 4 எட்ஜஸையும் நம்ம போட போகிறோம். ஸ்டாரோடைய 5 எண்டும் நம்ம க்ரோஷே பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சம் நூல் விட்டு வெட்டிக்கோங்க. இப்போ கடைசி ஸ்டிச் போட்டு முடித்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச்சுக்கு கீழே நீடில் விட்டு நீங்கள் இந்த நூலை ஸ்டாரோடைய பேக் சைடுக்கு இழுத்துட்டு வந்துடுங்க. இப்போ இந்த ஃப்ரீ ஹேண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ்குள்ளே தைச்சிருங்க. தைக்கிறப்போ நல்லா டைட்டாக இழுத்து நீங்கள் தேய்ங்க. அப்போ இந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகிடும். நம்ம நல்லா டைட்டாக இழுத்து தைக்கணும். இந்த சென்டர் சர்க்கிள் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 த்ரெட்ஸையும் ஒரு 2 நாட் நம்ம போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலில் வெட்டிடலாம். வெட்டிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாரை க்ரோஷே பண்ண ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.